இவன் காப்பாத்துவான். கூடி கனவில் செய்த அரண்மனைக்கு காவலனாய் நான் என்றும் இருப்பேன் அம்மா. இந்தியன் டீம் யார் ஓப்பன் பண்ண போகிறா? ஸோ எக்கச்சக்கமான கேள்வி கேட்டாங்க, நிறைய பேர் என்னமோ சொல்லிட்டாங்க. ஒரு சைடில் கன்ஃபார்மே பண்ணிட்டானுங்க. ரோஹித் சர்மா வார்ம் அப் மேட்ச்சில் ஜெய்ஸ்வால் ஆடாதனால கன்ஃபார்ம் ரோஹித் சர்மா விராட் கோலி தான் ஓப்பனிங் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி. பட் எனக்கு கொஞ்சம் அது ஹை ரிஸ்கியே தெரியுது. ஏன்னா இப்போ ஒரு வேளை வந்து இவங்க தான் ஆக்சுவலாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ், பின்னாடி வந்து அநியாயத்துக்கெல்லாம் நியூவாக எடுத்து வச்சிருக்காங்க. இப்போ ஸ்லோ பிச்சாக இருக்குது அப்படிங்கிற ஸ்லோ பிச்சாக தான் இருக்க போது கன்ஃபார்ம். அது பால் அந்தளவுக்கு பேட்டுக்கு வராது அப்படிங்கும் போது ஒரு சூரியகுமார் யாதவ் கஷ்டப்படுவார். ரிஷப் பந்த் அவன் எப்படியாவது அவனுக்கே தெரியாது, நமக்கும் தெரியாது. எனக்கு ஒவ்வொரு தடவை ரிஷப் பந்த் பேட்டிங் ஆடும்போது வந்து என் உயிர் போயிருங்க. இப்போ எந்த நேரத்தில் என்ன பண்ணுவானே சரி, திடீர்னு இறங்கி சுற்றுவான். கண்டிஷன் அவன் அங்கே 6 விக்கெட் போயிருந்தா கூட அதெல்லாம் எதுவுமே கண்டுக்க மாட்டார். ஆனால் போங்கடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் பாட்டு சுற்றி எங்கேயோ அது 6ம் போகலாம், கேட்சும் போகலாம். ஸோ அந்த மாதிரி வந்து அவர் எதுவும் சொல்ல முடியாது. அண்ட் தென் ஹர்திக் பாண்டியா அங்கே ஓரளவுக்கு ஓகே. பட் இருந்தாலும் அவர் ஆல்ரவுண்டர், அதை தாண்டி ஒரு ஃபினிஷர் ரோல் மேபி பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு ஐடியலாக பார்க்குறாங்க. ஸோ அவருக்கு முன்னாடி யாராவது வந்து மிடில் ஆர்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேனா அவர் யாருமே இல்லை, விராட் கோலி தான் வச்சாங்க. லைட்டாக வந்து கொஞ்சம் குழப்பமாயிரும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ பட் அதே சமயத்தில் ஏன் வார்ம் அப் மேட்சில் வந்து ஜெய்ஸ்வால் ஆடலாம் அப்படிங்கிற ஒரு கொஷின் இருக்குது. ஜெய்ஸ்வால் மட்டும் இல்லை, சகலும் பார்த்தீங்கன்னா வந்து பவுலிங் கொடுக்கல, ஏன்னு தெரில. எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து மேட்ச் ஆடிட்டாங்க வார்ம் அப் மேட்ச்சில். ஸோ சகலை வந்து ஒரு சீக்ரெட் வெப்பனாக பார்க்குறாங்களா, இல்லை வந்து சகல் வந்து அவங்களோட பிளேயிங் லெவல் பிளானில் இல்லையா அப்படின்னு எனக்கு தெரில. மேபி எனக்கு மேக்ஸிமமாக வந்து ஒரு சீக்ரெட் வெப்பன் மாதிரி தான் வந்து பதுக்கி வச்சுருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி லிட்டாக தோணுது. பிகாஸ் ஸ்லோ பிச்சு அப்படிங்கும் போது வந்து அவர் பவுலிங்லாம் வந்து எப்படி வேணால் ஆகலாம் அவர் ஓகே. ஜெய்ஸ்வாலை ஏன் வந்து இந்த பக்கம் வந்து லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் ஓகே. அது எனக்கு ஜெய்ஸ்வால் வந்து ஓப்பனிங் ஆடுறது அப்படிங்கிறத தாண்டி விராட் கோலி வந்து 1 டவுனில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து ஹை ப்ரியாரிட்டியாக தெரியும். பிகாஸ் எனக்கு தெரிஞ்சு அந்த 1 டவுன் ஸ்பாட்டை இவரை தவிர வேறு யாரும் வந்து அந்த ஸ்பாட் அப்படிங்கிறத தாண்டி வந்து இந்த கேமை கடைசி வரையும் கொண்டு போகணும்னா எனக்கு தெரிஞ்சு இவரை தவிர வேறு யாரும் கிடையாது. அண்ட் தென் ரிஸ்க்கும் பார்த்தீங்கன்னா எடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது பெருசாக சீரியஸாக வந்து நம்ம இங்கே வந்து கிளிக் ஆயிரும். ஏன்னா வந்து பெருசாக வந்து பாகிஸ்தான் மட்டும்தான் இந்த குரூப்பில் இருக்காங்க பயங்கரமாக. அதை தாண்டி மற்ற டீம்ஸ் பார்த்திங்கன்னா வந்து ஈஸியாக அடிச்சிடலாம். பட் இங்கிருந்து ஒரு வேளை வந்து அவங்க புதுசாக ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வந்து விராட் கோலி ஓப்பனிங்கில் ஆட வச்சுட்டு அங்கே சூப்பர் 8லேயோ இல்லை அடுத்து செமிஸ்லேயோ பார்த்தீங்கன்னா வந்து அங்கே எதுவும் நம்ம சொல்ல முடியாது, தோத்தா. அங்கே போய் ஏதோ ரிஸ்கில் மாட்டிக்கிட்டா கொஞ்சம் பிரச்சனையாக. ஸோ ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்க்காம டீமை கொஞ்சம் பிளேயிங் லெவல் செட் பண்ணும் அப்படிங்கிறத மெயின் ஐடியாவை பார்ப்பாங்க. பட் ராகுல் டிராவிட்டும் இன்னும் எதுவும் கன்ஃபார்ம் பண்ணல. ஓப்பனிங் ஸ்பாட்டை பற்றி எங்கேயுமே எந்த மெசேஜும் லீக் ஆகலை. ரோஹித் சர்மா ஓப்பனிங் அது மட்டும்தான் ஃபிக்ஸில் இருக்குது. ஜெய்ஸ்வாலா இல்லை வந்து சஞ்சு சாம்சன் வார்ம் அப் மேட்ச்சில் இறக்குனாங்க. பட் கன்ஃபார்மாக அது வந்து எனக்கு தெரிஞ்சு அது ரொம்ப டவுட். பிகாஸ் ஓப்பனரு சாம்சன் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பனிங்கில் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அந்த ரிஸ்க்கும் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து தேவையில்லாம் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ரோஹித் சர்மா ஜெய்ஸ்வாலையே வச்சு போயிடலாம். அந்த பிளேயிங் லெவலை பொறுத்தவரையும் லைட்டாக வந்து இன்னும் வந்து அந்த 15 பேரில் யாரை வந்து செட் பண்ண போகிறாங்கன்னு ஒரு டவுட் இருக்குது. ஓப்பனிங்கில் நம்பர் 1 ரோஹித் சர்மா கன்ஃபார்ம். விராட் கோலி வந்து 1 டவுனில் ஓகே. நம்பர் 4 சூரியகுமார் யாதவ், 5 ரிஷப் பந்த், 6 ஹர்திக் பாண்டியா, 7 ஜடேஜா. அங்கிருந்து அதுக்கப்புறம் 11th பிளேஸில் வந்து பும்ரா இருப்பார். நடுவில் பிட்வீனில் அந்த 8, 9, 10 இங்கே தான் வந்து யார் எந்த காம்பினேஷனில் யூஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸில் ஹர்ஷ்தீப் இருக்காரு, சிராஜ் இருக்காரு. வார்ம் அப் மேட்ச்சில் பெருசாக வந்து 2 பேருமே அந்தளவுக்கு எதுவும் சொல்ல முடியாது. பட் இனிஷியலாக ஹர்ஷ்தீப்புக்கு லைட்டாக ஸ்விங் ஆச்சு. பட் அதே சமயத்தில் இந்த பக்கம் சிராஜையும் வந்து நம்ம ஒமிட் பண்ண முடியாது. ஸோ 2 பேர்த்தில் யார் ப்ரைமரி பவுலராக எடுக்க போகிறாங்கன்னு சொல்லி தெரியல. பட் 2 பேர்த்தில் யாரோ ஒருத்தர் தான் கன்ஃபார்ம் உள்ள வரோம். எனக்கு தெரிஞ்சு விக்கெட்டை பொறுத்தவரையும் இந்த மேட்ச்சுக்கு அயர்லாண்டை வந்து நம்ம ஆப்போசிட் டீமை பார்க்காம கொஞ்சம் கண்டிஷன் பேஸ் பண்ணி போனாங்கன்னா சிராஜ் மேபி பார்த்தீங்கன்னா வந்து ப்ரைமாக எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். சிராஜ் அண்ட் பும்ராவோட காம்பினேஷன் பார்ப்பாங்க 10 லெவலில். இன்னொரு சைடில் ஸ்பின்னர்ஸை பொறுத்தவரையும் எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. குல்தீப் ஒரு பக்கம் வந்து இருப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு லைட்டாக ஒரு கன்ஃபர்மேஷன் வருது. பட் இன்னொரு சைடில் வந்து அவர் கூட சகல் போகிறா. சகல் வந்து வார்ம் அப் மேட்ச்சில் போடல. ஸோ என்ன காரணம்னு தெரில. இன்னொரு சைடில் அக்ஷர் பட்டேல் உள்ள வரான்னு லைட்டாக டவுட்டாக இருக்குது. பட் அக்ஷர் பட்டேல் உள்ள வரும்போது ஆல்ரெடி ஜடேஜா இருக்கார். ஆக்சுவலாக காம்பினேஷனே ஜடேஜா இல்லை அக்ஷர் பட்டேல் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. பட் இங்கே மறுபடியும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிமிலர் பவுலரை வந்து யூஸ் பண்ணி போவாங்களா, இல்லை சகலை உள்ளே கொண்டு வருவாங்களா, இல்லை 2 பேருமே விட்டுட்டு பவுலிங் ஆப்ஷன்ஸ் வந்து 5 பவுலர்ஸோட போய் சஞ்சு சாம்சன் உள்ளே கொண்டு வருவாங்களா, இல்லை அங்கேருந்து வந்து சஞ்சு சாம்சன் வேணாம்ப்பா ஆல்ரவுண்டராக எடுத்துக்கணும் சிவம் துபே உள்ளே கொண்டு வருவாங்களா இல்லை லைட்டாக தெரில. இல்லை மேபி ஸ்பின்னர்ஸ் வேணாம் எங்களுக்கு ஜடேஜா அந்த இன்னொரு குல்தீப்போ இல்லை வந்து சகல் இல்லை அக்ஷர் பட்டேல் அப்படின்னு 2 ஸ்பின்னர்ஸோட போயிட்டு இன்னொரு பிளேஸாக வந்து சிவம் துபே வச்சோ இல்லை நாங்கள் ஹர்ஷ்தீப்பையும் உள்ளே வச்சுக்கிறோம், ஹர்ஷ்தீப்பு பும்ரா சிராஜ் எப்படி நல்லா இருக்கா அப்படிங்கிற மாதிரி அந்த லைனப்லேயும் போவாங்களான்னு லைட்டாக ஒரு டவுட் இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்சு வந்து எதில் போனாலும் சரி
கொஞ்சம் அந்த பிளேயிங் லெவலில் வந்து ஃபில்அப் பண்ணும் அப்படிங்கிற ரீசன் பார்த்தாங்கன்னா நல்லாயிருக்கும். மேட்ச்சு கண்டிஷன் அப்படிங்கிறத தாண்டி ராகுல் டிராவிட் அதான் சொல்லியிருந்தார், எங்களுக்கு வந்து ஜஸ்ட் அந்த பிளேயிங் லெவலில் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணோம், பட் இருந்தாலும் ஒரு 2 பிளேஸில் மட்டும் அந்த சேஞ்சஸ் கண்டிஷன் பேஸ் பண்ணி மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. பட் அந்த 2 பிளேஸும் மேபி அந்த ஒரு ஸ்பின்னர் பிளேஸாக இருக்கலாம், இன்னொன்று சிராஜர் அஷ்தீப் அப்படிங்கிற அந்த காம்பினேஷன் யோசிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். பட் அதை தாண்டி எனக்கு தெரிஞ்சு ஓப்பனிங்கில் வந்து அவங்க ஒரு கிளியர் ஐடியாவில் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. பிகாஸ் அதில் குழப்பம் மாதிரி எதுவுமே அவங்க சொல்லலை. மேபி ஜெய்ஸ்வால் தான் வருவாருன்னு நினைக்கிறேன். பட் வார்ம் மேட்ச்சில் வந்து அந்த சான்ஸ் கொடுக்கல அப்படிங்கிறது தான் ஒரு நிகழ் இன்ஜுரி அந்த மாதிரி எதுவும் இருக்குமோன்னு தெரில. அதுதான் லைட்டாக ஒரு கேள்வி உருவாக்குது. அதன் சகலுக்கும் அதான் வந்து லைட்டாக வந்து ஏன் விளையாட வைக்கல அப்படிங்கிறதான் வந்து தெரில. வந்து இன்னொரு சைடில் அந்த பக்கம் அயர்லாந்து பார்த்தீங்கன்னா வந்து பால்மனையர், அதுக்கப்புறம் வந்து ஜாஸ் லிட்டில், அப்புறம் ஸ்டிர்லிங்னு ஒருத்தர் இருப்பார். ஸோ இவங்கெல்லாம் வந்து ரீசெண்ட் டைமில் இந்தியா அகேன்ஸ்ட் தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களும் வந்து சும்மா வரமாட்டாங்க. ஸோ பிளிச்சோட அந்த ஒரு மாதிரி வந்து ஸ்லோவிஷாக போட்டு அந்த 120 கோல் இல்லை 110 போட்டு இருந்தானுங்க சில பேர்லாம். 110 to பிட்வீன் அந்த 135 பார்த்தீங்கன்னா வந்து அந்த மாதிரி ரேஞ்சில் போகிற பவுலர்ஸுக்கு அட்வான்டேஜ் இருக்குது. வார்ம் அப் மேட்ச்லேயே வந்து பார்த்தோம் சிவம் துபே வந்து ஆடுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு. ஸோ வந்து ஜடேஜாவும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்பின்னர் அப்படிங்கிறனால அவருக்குமே ஒரு மாதிரி வந்து அந்த அசிஸ்டன்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன் பிச்சில். பட் அதே சமயத்தில் சகல் மாதிரி ஒரு பவுலர் வந்து உள்ள எனக்கு புரியல, பேசாமல் எல்லாத்தையும் தூக்கி உள்ள ஆட வைக்கலாமான்னு தோணுது. அதனால் ஒரு பக்கம் லாஸ்ட் கேம் வந்து ஒரு லோ ஸ்கோராக போய் அதையே வந்து கஷ்டப்பட்டு சேஸ் பண்ணியிருந்தாலும் இது எனக்கு மேபி அந்தளவுக்கு வந்து போகாதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஆல்ரெடி பிச்சோட கண்டிஷன் பார்த்துருப்பாங்க, எந்த மாதிரி அடிச்சா ரன் ஸ்கோர் பண்ண முடியும். அதை தாண்டி விராட் கோலி ஒரு கைடன்ஸ் இருக்கார், இந்த மாதிரி எவ்வளோ பிச்சை பார்த்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஐடியா தெரியும். ஸோ ஆல்ரெடி அந்த ஸ்ப்ரெட் பண்ணியிருப்பாங்க டீமில். பெருசாக வந்து கனெக்ஷன் அடிக்க முடியும், இது பட்டா 6 போகும் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸில் இருக்கிற பாலை மட்டும் அடித்தாங்கன்னா போதும். இன்கேஸ் ப்ரெஷர் வந்தால் கூட ஜஸ்ட்டு கேமை கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து பால் கொஞ்சம் ஹோல்ட் ஆனதுக்கப்புறம் அடிச்சிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஐடியாவை தான் மேபி ப்ரிஃபர் பண்ணி வருவாங்க, பார்ப்போம். என்னடா சம்மந்தமே இல்லாமல் அந்த மேட்சோட இதை தூக்கி இங்கே போட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இருக்குது, காரணம் இருக்குது. அதே பிச்சு தான் இந்த மேட்ச்சுக்கும். எனக்கு சவுத் ஆஃப்ரிக்கா வர்சஸ் ஸ்ரீலங்கா மேட்சில் வந்து பிச்சு ஸ்லோவாக இருந்தது, அதன் வந்து கிரவுண்டோட சைஸ் பெருசாக இருந்தது. அவுட் ஃபீல்டு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து ஃப்ளோவாக இல்லை, பால் விட்டால் பொத்துன்னு அங்கேயே தான் விழுவுது. ஸோ மேபி இந்த 3 காரணத்தால் பார்த்திங்கன்னா வந்து இந்த ரன்ஸ் பெருசாக வரலங்கிறது ஒரு மெயின் ரீசனாக இருந்தாலுமே, ஏன்டாடே இந்த கேப்பில் கிரவுண்டு தான் பெருசாக இருக்குல்ல, இந்த சிங்கிள் ஓடலாம், 2 ஓடலாம், 3 ஓடலாம், விராட் கோலியெல்லாம் விட்டால் 4 வருவார். அதனால் வந்து இந்த பவுண்ட்ரிஸு கேப்பில் அடிக்கிறது இதெல்லாம் எதுவுமே அவனுங்க பண்ணல. அவனுங்க பாட்டை போடுறாங்க, தூக்கி அடிக்கிறானுங்க, அவுட் ஆகிட்டு போகிறானு, பெவிலியன் போகிறானுங்க, மறுபடியும் அதே தான் நடக்குது, டக் அவுட்டுக்கு போகிறானுங்க, வரானுங்க. சவுத் ஆஃப்ரிக்காவும் சரி ஸ்ரீலங்காவும் சரி 2 பேருமே அதே மைண்ட் செட்டில் தான் இருந்தாங்க. பவுண்ட்ரியெல்லாம் இல்லைங்க, பேன் பண்ணிட்டாங்க, 6 தான் அடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் கேம் ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லோ ஸ்கோராக மட்டும் இல்லாமல் ரொம்ப ஒரு மாதிரி வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு, ஏன் இந்த பிச்சில் பேட்டிங்காக ஆட முடியாது போல் அப்படிங்கிற மாதிரி. பட் பேட்டிங் ஆட முடியும். பிகாஸ் இதே பிச்சில் தான் ஃபஸ்ட்டு வார்ம் அப் மேட்ச்னு பார்த்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் நடந்தது. ஆக்சுவலாக வந்து அதுக்கும் இதுக்கும் லைட்டாக ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்த மாதிரி ஒரு அவுட்லுக் தெரியுது எனக்கு. பெருசாக பிச்சில் வந்து வார்ம் அப் மேட்ச்சுக்கும் இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் வார்ம் அப் மேட்ச் நடக்கும் போதும் அதே வந்து ஸ்ரீலங்கா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச் நடக்கும் போதும் பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரி தெரில. பிகாஸ் அதே மாதிரி தான் இருந்தது, பிச் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது, அவுட் ஃபீல்டில் அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்லோவர் பால்ஸ் போட்டால் எஃபெக்டிவாக இருந்தது. ஸ்பின்னர்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரி கேமுக்குள்ளே வந்தாங்க, கொஞ்சம் ஹெல்ப் கிடச்சிது. அதே வென்யூ தான் இதுக்கும், பெருசாக வந்து டிஃப்ரெண்ட் இந்த மாதிரி தெரில. பட் அவங்களோட பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி வந்து எனக்கு ஏதோ அந்த மாதிரி மாற்றிருச்சுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஒரு ஷாட் கூட வந்து இப்போ டச் விட்டு ஆடலாம், இந்த ட்ரைவ் ஆடலாம், அதெல்லாம் வரவன் எல்லாம் தூக்கி அடிக்கிறான். அதுவும் இந்த லாங் சைடு அங்கேயே தான் போட்டு அடிக்கிறானுங்க. ஷார்ட்டர் சைடு ஃபுல்லாகவே இப்போ எல்லாமே பெருசாக தான் இருக்குது, எங்கே ஷார்ட்டர் சைடு இருக்குது. ஸோ கொஞ்சம் ஓவர் வந்து T20 எக்ஸ்ப்ளோஷன் மைண்ட் செட்டில் போயிட்டாங்க போல். பட் இருந்தாலும் வார்ம் அப் மேட்சை தாண்டி சவுத் ஆஃப்ரிக்கா வர்சஸ் ஸ்ரீலங்கா மேட்ச்சில் வந்து பிச்சு இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி லைட்டாக ஃபீல் ஆச்சு. பட் போக போக அது கொஞ்சம் மாறும். பட் என்னன்னு சொல்லி தெரில. பட் மேபி இந்தியா வர்சஸ் அயர்லாந்து மேட்ச்சு இங்கே தான் இருக்குது அப்படி. அது மட்டும் இல்லை, அடுத்த 2 மேட்ச்சும் இங்கே தான், பாகிஸ்தான் கூடவும் இங்கே தான் மோதுறாங்க. அதை தாண்டி பார்த்திங்கன்னா வந்து இதோட முடியல, சூப்பர் 8 வந்து மேபி பிச்சஸ் மாறுது. இந்த நியூயார்க் பிச்சும் சரி, குயானா இதெல்லாம் வராது.
பட் ஆனால் அடுத்தது செமிஃபைனல்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து நியூயார்க்கில் ஒரு மேட்ச் இருக்குது. ஸோ டோட்டலாக இந்த வென்யூ வந்து யூஸ் பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறாங்க. பிச்சஸ் இந்த ஜஸ்ட் மாறுமே தவிர, பட் மேபி பிச்சு பார்த்தீங்கன்னா வந்து லைட்டாக வந்து அந்த விஷயம் கொஞ்சம் மாறும். பட் அவுட்ஃபீல்டு எல்லாம் இதே தான். 4 பிச் பார்த்தீங்கன்னா இருக்குது. அதில் வந்து எனக்கு தெரிஞ்சு 4th பிச்சில் 3rd பிச்சில் பார்த்தீங்கன்னா வார்ம் அப் மேட்ச் நடந்தது. ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா ஸ்ரீலங்கா ஆடினது வேறு பிச்சு. மேபி யூஸ் பண்ணாமல் இருந்ததுனால அந்த மாதிரி மேபி ஏதோ ஆயிருக்கலாம்னு நினைக்கிறேன். இந்தியா வர்சஸ் அயர்லாந்து எந்த பிச்சுன்னு சொல்லி தெரியல. பட் பெருசாக வந்து பக்கத்தில் தான் இருக்குது, பெருசாக மாற போகிறது கிடையாது. மேபி இன்னும் கொஞ்சம் ஸ்லோ ஆகலாம். பட் ஆக்சுவலாக வந்து இந்தியா வார்ம் அப் மேட்ச்லையுமே வந்து இந்த ஸ்லோனஸ் தெரிஞ்சுது. சிவம் துபேலாம் வந்து கடைசியாக வந்து போடும்போது வார்ம் அப் மேட்ச்சில் 3 ஓவர் போய் 13 ரன் எடுத்து 2 விக்கெட்டில் எடுத்து. ஸோ பிச்சஸ் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ பெரிய சேஞ்சஸ் நடக்காது. ஒரு சைடில் ராகுல் டிராவிட்டும் பார்த்தீங்கன்னா வந்து அயர்லாந்தையும் நாங்கள் வந்து சாதாரணமாக நினைக்க முடியாது, பாகிஸ்தானே போட்டு துவம்சம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து எந்த ஆப்போனண்ட்டையும் வந்து அலட்சியம் எடுத்துக்க மாட்டோம். ஸோ அந்த ஃபைட்டை வந்து நாங்கள் ஈக்குவல் ரெஸ்பெக்டை வந்து எல்லாத்துக்கும் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அந்த வந்து அவரோட கடைசி இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட் ஆஸ் அ இந்தியன் கோச்சாக டோர்னமெண்ட்டில் மேட்ச்சே எனக்கு தெரிஞ்ச கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. பிகாஸ் இப்போ ஆல்ரெடி அடுத்தது பார்த்திங்கன்னா பிசிசிஐ வந்து அந்த அடுத்த இந்தியன் கோச்சுக்கான அந்த இதை அப்ளிகேஷனை பார்த்திங்கன்னா வந்து ஆன்லைனில் விட்டாங்க. எனக்கு மேபி கௌதம் கம்பீர் பார்த்திங்கன்னா வந்து அப்ளை பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதான் வந்து இந்தியன் டீமும் ஒரு மேலே லைட்டாக ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ லாஸ்ட்டாக வேறு டைட்டில் வேறு வச்சுருக்காங்க ஐபிஎல். அவரும் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக இன்டர்வியூஸில் வந்து எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நான் ரெடியாக இருக்கேன் கோச் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. தென் நிறைய ரிப்போர்ட்ஸும் லைட்டாக அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்குது. அது இன்னொரு சைடில் ராகுல் டிராவிட்டும் பார்த்திங்கன்னா இந்த மேட்ச்சுக்கு முன்னாடி ஹெட்டாக வந்து இன்டர்வியூஸில் வந்து பெருசாக வந்து இதான் என்னோடய லாஸ்ட் டோர்னமெண்ட்டில் லாஸ்ட்டு கோச்சாக வந்து அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிட்டார். பிகாஸ் அடுத்த அந்த இந்தியன் கோச்சுக்கான இதில் அப்ளிகேஷனில் பார்த்திங்கன்னா அவர் அப்ளை பண்ணலையா. அதனால் அதை தாண்டி இன்னொரு சைடில் ரோஹித் சர்மா வந்து கொஞ்சம் அப்ளை பண்ணி விடுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தாராம். ஸோ ஃபைனலி அவரோட அந்த ஒரு கோச்சிங் பார்த்தீங்கன்னா வந்து இந்த டோர்னமெண்ட்டோட அப்படியே ஃபினிஷ் ஆகுது. தென் கிரவுண்ட் டைமென்ஷன்ஸை பொறுத்தவரையும் கேம் பிளான் அப்படின்லாம் பார்த்தோம்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து பெரிய கிரவுண்டு. ஸோ ஸ்பின்னர்ஸ் தாராளமாக ஈஸியாக போடலாம். அதனால தான் எனக்கு லைட்டாக வந்து சகல் வந்து கொஞ்சம் எஃபெக்டிவாக இருப்பாரா அப்படின்னு சொல்லி தோணுது. அதே வந்து ஸ்கொயர் பவுண்ட்ரி, லாங் ஆன், லாங் ஆஃப் மிட் ஆன் எல்லா பக்கமும் பெருசு, எல்லாம் ஒரே பக்கமாக இருக்குது. திருப்பி பிச்சு மட்டும் 4 சைடு இருந்துச்சுன்னா மாற்றி திரும்பி ஆடலாம் போல் 4 டேரக்ஷன்லேயும். ஃபைனல் லெக்ஸ் மட்டும் 3rd மேனும் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 54 ஒரு சைடு இருந்தது, இன்னொரு சைடு 60 இருந்தது. பட் என்ன பிரச்சனைனா ஃபைனலுக்கு சொன்னாவே சூரியகுமார் தான் பாயிண்ட் அவுட் பண்ணுறோம். பட் அந்தளவுக்கு பவுன்ஸ் இல்லை, அதுதான் பிரச்சனை. நார்மலாக வந்து ஸ்லோ விக்கெட்டாக இருந்துச்சுன்னா பால் நின்று வராது, லோ ஹிப்பில் வரும். ஆஸ்திரேலியாவிலேருந்து கொண்டு வந்தேன் அப்படிங்கிறனால என்னமோ தெரில, நல்லா பவுன்ஸியாக இருக்குது. பட் பவுன்ஸி வந்து ஸ்லோனஸோட கலந்து வருது. ஏன்னா பொதுவாக ஸ்லோ விக்கெட்னா வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் போட்டால் அப்படியே பால் படுத்துரும் திடீர்னு. அந்த ஹைட்டு வந்து இது சொல்ல முடியாது. பட் அந்த ஹைட் மெயின்டைன் ஆகுது, அதை தாண்டி பால் சீமோ ஆகுது. ஸோ அங்கே தான் லைட்டாக வந்து அந்த மீடியம் பேசஸ் வந்து லைட்டாக ஹெல்ப் ஆகுது. சீமோ ஆகுதா, அது கூட அந்த ஸ்லோனஸும் பார்த்திங்கன்னா வந்து விக்கெட்டில் இருக்கிறதுனால பால் வந்து சுத்தமாக பேட்ஸ்மேனால எதுவுமே பண்ண முடியல. பட் பாலை பொறுமையாக முடிஞ்ச அளவுக்கு வந்து டைம் பண்ணால் 4 போக முடியுமான்னு சொல்ல முடியாது. பிகாஸ் அவுட்ஃபீல்டு ரொம்ப இதாக இருக்குது. பட் அந்த கேப்பை ஃபைன் பண்ணோம்னா ஸ்கோர், பவுண்ட்ரி இதெல்லாம் வந்து கன்ஃபார்ம் பார்க்கலாம். பட் இந்தியன் டீம் மிடில் ஆர்டர் ஒரு மாதிரி வந்து சிவம் துபே தூக்கி அடிக்கிற பிளேயரு, ரிஷப் பந்தும் அதே கதை தான். பட் வார்ம் அப் மேட்ச்சில் நல்லா அவருக்கு மட்டும் பட்டுச்சு, அது எப்படின்னு தெரியல. அது கொஞ்சம் எனக்கு ஆச்சரியமாக இன்ன வரையும் இருக்குது, இப்போ இவருக்கு மட்டும் பட்டுச்சுன்னு. தென் ஜடேஜா வந்து அந்தளவுக்கு நம்ம எக்ஸ்ப்ளோசிவாக சொல்ல முடியாது, ஒரு மாதிரி டீசன்ட் பேட்டரு. தென் சூரியகுமார் யாதவுக்கு வந்து அந்த பவுன்ஸ் இல்லைனா கொஞ்சம் வந்து இது பண்ணுவார். இது ஒரு மாதிரி வந்து பவுன்ஸின்னு சொல்ல முடியாது, அதே சமயத்தில் பவுன்ஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் பவுலர்ஸ் அவரோட ரேஞ்ச் ஆஃப் ஷாட்டில் வந்து போடுறது ரொம்ப கம்மி ரேஷியோ தான், பர்சன்டேஜ் ஆஃப் அந்த பால் அந்த மாதிரி அது ஷாட்டுக்கு வரதுக்கு. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து ஃபைனல் லெக் 3rd மேன் மட்டும் கிடையாது, சூரியகுமார் யாதவ் ஆல்ரவுண்டிங்கில் அடிப்பார். ஸோ அதை கொஞ்சம் பார்க்காம அந்த சைடை கொஞ்சம் மறந்துட்டு கொஞ்சம் ஆடினார்னா நல்லாயிருக்கும். பட் அந்த ரேஞ்சில் வந்துச்சுன்னா கனெக்ட் பண்ணுங்கள். பட் அதை தாண்டி கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ஸாக போகாமல் இருக்கிறது நல்லது. ஸோ பார்ப்போம்.